சிதம்பரம் அருகே லால்புரத்தில் பனிமூட்டம் காரணமாக 2 கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் 10 பேர் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ இந்த விபத்து குறித்த விவரம் என்ன? காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சை விவரம்? அதாவது காயத்ரி, சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில சென்ற 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல 10 பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிருக்காங்க. அதாவது இன்று சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் காலையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக பனிப்பொழிவு காணப்பட்டது. எதிரே ஒரு வாகனங்கள் கூட தெரியாதவருக்கு பனிப்பொழிவு கடுமையாக காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில சிதம்பரம் அருகே லால்புரம் பகுதியில் செல்லும் புறவழிச்சாலையில இன்று அதிகாலையிலிருந்து காரைக்காலிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் காரும் சென்னையிலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்த காரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக நேருக்கு நேர் மோதிய விபத்துக்குள்ளானது. இந்த 2 கார்கள்ல பயணம் செய்த 10 பேர் லேசான காயமடைஞ்சிருந்தாங்க. இதில் காயமடைந்த 10 பேரும் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விபத்தில் சிக்கிய 2 கார்களையும் சிதம்பரம் தாலுகா போலீசார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போக்குவரத்து சரி செஞ்சிருக்காங்க. மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதிக பனிப்பொழிவு காரணமாக காரைக்கால் இருந்து சென்ற கார் வழி தவறி எதிர் திசையில சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் என போலீசார் விசாரணையில தகவல் தெரிவித்திருக்காங்க. காயத்ரி, நன்றி பிரசன்னா தகவல்களுக்காக.